இருக்கிறதுனாலே நாம் இன்றைக்கு சிந்தனைக்கு எதுவாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 51 நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 51 நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு 19 வசனங்கள் இருக்கிறது. 19 வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன என்பதை நாம் சுருக்கமாக சிந்தித்து நாம் திருவிருந்தை நாம் அனுசரிப்போம். கர்த்தர் இந்த வேலையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த 51ஆம் சங்கீதம் மனம் திரும்புதலின் சங்கீதம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். யார் மனம் திரும்பினா என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக அவன் மனம் திரும்பினான் என்பதை இந்த பகுதி நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது. இப்போ தாவீது ராஜாவோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, எதனாலே அவனுக்கு மன திரும்புதல் அவசியமாக இருந்தது, இந்த மன திரும்புதல் கடவுள் இந்த காலகட்டங்களிலே தாவீது கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை நாம் பார்ப்போமானால் மிக ஆழமாக ஒரு ஆவிக்குரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தினார் ஒரு தேவ மனிதன் மூலமாக என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு திருவிருந்துக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் இதில் அனுசரிக்கிற ஒரு சிலராக இருந்தாலும் கூட நமக்கு வேதம் எதிர்பார்க்கிறது, திருச்சபை எதிர்பார்க்கிறது, கடவுள் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால் மனம் திரும்புதல். இப்போ மனம் திரும்புதல் இல்லாத ஒருவரும் இந்த திருவிருந்திலே நாம் அனுசரிக்கக்கூடாது என்பதை வேதம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறது, கட்டளையாக நாம் கொடுத்திருக்கிறது. இப்போ மனம் திரும்பாதவர்களும் இதில் கைகள் வைக்கக்கூடாது, மனம் திரும்பினவர்கள் மட்டுமே இதில் கை வைக்க உரிமை வேதம் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ தாவீது ராஜாவோட வாழ்க்கையிலிருந்து நாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்று சொன்னால், தாவீது செய்த பாவத்தையும் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாக செய்த சதியையும் நாத்தான் என்ற தீர்க்கதரிசி மூலமாக தாவீதுடைய பாவம் உணர்த்தப்படுகிறது, எச்சரிக்கப்படுகிறது. ஆகவே அவன் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக கடவுள் அந்த பாவத்தை கண்டு கொள்ளவில்லை. கடவுள் அந்த பாவத்தை பார்த்தும் பார்க்காமல் போல் இருந்துவிட்டார். கடவுள் அந்த பாவத்தை மறந்துவிட்டார் என்ற மனப்போக்கோடு மனநிலையோடு கூட தான் சங்கீதக்காரனாகிய தாவீது வாழ்ந்திருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாத்தான் என்ற தீர்க்கதரிசியை கடவுள் தாவீதிடத்தில் அனுப்புகிறார். அப்படி அனுப்பி ஆட்டுக்குட்டி கதையை சொல்லி அந்த மனிதனுடைய பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக பரிசுத்த ஆவியான தேவன் உணர்த்துகிறார். அப்போ அவன் சொல்லும்போது அந்த ஆட்டுக்குட்டி கதையினுடைய முடிவுக்குள்ளாக வரும்போது இந்த காரியத்தை செய்தவன் உடனடியாக அவன் சங்கரிக்கப்பட வேண்டும், அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி தாவீதினுடைய வாயினாலே அந்த நியாய தீர்ப்பை கடவுள் அங்கு வெளியே கொண்டு வருகிறார். அப்போது அதை கேட்டிருக்கிற நாட்டான் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான்னு தெரியுமா? அந்த பாவத்தை செய்தவன் வேற யாரும் இல்லை, நீயே அந்த மனிதன் என்று சொல்லி நேருக்கு நேராக அந்த மனிதனை குற்றம் சாட்டுகிறான். உடனடியாக நம்முடைய பாவம் அம்பலமானது என்று சொல்லி வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு தலை குனிந்து அவன் கடவுள் சமூகத்திலே ஓடுகிறான். பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ளாக அவனுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தின போது, சுட்டி காட்டின போது அங்கு ரிப்பட்டன்ஸ் நடக்கிறது, மனம் திரும்புதல் நடக்கிறது. இது யார் ஏற்படுத்தினது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியான தேவன் அவனுக்குள்ளாக ஏற்படுத்தினார். அவன் அதுக்கு முன்னால் விசுவாசி இல்லையா என்று சொல்லி கேட்டீங்கன்னா விசுவாசி தான். அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் இருந்தான், திருச்சபையில் அனுசரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான், ஒரு நாட்டையும் தேசத்தையும் ஆளக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். ஆன போதிலும் கூட அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் கடவுளுக்கு எதிராக அவன் பாவம் செய்ய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் அமைந்த போது அவன் கடவுளையும் கடவுள் கொடுத்திருக்கிற நியாயப்பிரமாணத்தை மீறி அவன் இச்சைக்கு இடம் கொடுத்து அவன் பாவம் செய்தான் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே விசுவாசியாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல தாவீது அவன் பாவம் செய்தான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே கடவுள் இதை மறந்து விட்டார் என்றும் இதை கண்டு கொள்ளாமல் இருந்து விட்டார் என்று சொல்லியும் அவனுடைய மனப்போக்கில் அவன் இருந்து வந்தான். அந்த நிலையை தான் கடவுள் ஒரு மனிதனை அனுப்பி அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டின போது அந்த மனிதன் கடவுள் பக்கமாக ஓடுகிறான். கடவுள் பக்கமாக ஓடி அவனுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் வசனத்தை வாசிங்க.
நான்காம் வசனம் வாசித்தீங்கன்னு சொன்னால், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். போதும். அங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த மனிதன் தேவரீர் நான் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். அப்போ அவன் செய்த அந்த பாவம் பத்சேபாளுக்கு விரோதமாக இல்லை, அவனுடைய புருஷன் உரியாவுக்கு விரோதமாக அல்ல, அல்லது தாவீதினுடைய மனைவிகளுக்கு விரோதமாக அல்ல, அல்லது அவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அல்ல, அல்லது அந்த அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக அல்ல, அல்லது அந்த தேசத்துக்கு விரோதமாக அல்ல. அவன் அங்கே என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், தேவரீர் உமக்கு ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். அப்போ பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் யாருக்கு எதிராக பாவம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால், தன்னை படைத்த கடவுளுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்கிறான். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இதை நாம் அப்பட்டமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். நீங்கள் நானும் ஒரு பாவம் செய்வோம் என்று சொன்னால் அது மனிதனுக்கு விரோதமாக இல்லை, எனக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக செய்கிறேன் என்பதை முதலாவது நான் உணர்ந்திருக்க வேண்டும். என்னை படைத்திருக்கிற, என்னை ரட்சித்த, என்னை மீட்டு கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக, படைத்திற்கு விரோதமாக நானும் நீங்களும் பாவம் செய்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தாவீது ராஜா அந்த இடத்துல பாவத்தினுடைய ஆழத்தை உணர்ந்து அவன் சொல்கிறான், தேவரீர் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அடுத்து அவன் சொல்கிறான் பாருங்க, அந்த பிந்தன வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிந்தன வசனம் என்ன சொல்கிறான்? உமது கண்களுக்கு முன்பாகவும் பொல்லாங்கானதை நடப்பித்தேன், நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பாவத்தினுடைய அகோரத்தன்மையும் பாவத்தினுடைய ஆழத்தையும் இங்கு உணர்ந்து கடவுள் சமூகத்திலே அறிக்கையிடுகிறான். பாவத்தினுடைய ஆழத்தை உணர்வது. இப்போ திருவிருந்து என்று சொல்லி வரும்போது பாவத்தினுடைய ஆழத்தை, பாவத்தினுடைய அகோரத்தை, பாவத்தினால் வந்த தண்டனையை அறிந்து உணர்ந்து இதில் நான் கையை வைக்குவது. நான் யார் என்பதை அறியாமல் இதில் கை வைப்பேன் என்று சொன்னால் இதனுடைய மேன்மை, இதனுடைய மகத்துவம் எனக்கு தெரியாமல் போயிடுது. இதை அசட்டை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நான் மாறிவிடுகிறது உண்டு. அப்போ பாவத்தினுடைய ஆழத்தையும் பாவத்தினுடைய பாதிப்பை நான் உணராமல் இந்த கிறிஸ்து எனக்காக செய்த அந்த மேன்மையை, இந்த உயர்வான காரியத்தை என்னால் ஒருபோதும் விளங்கிக் கொள்ள முடியாது. இப்போ பாவத்தினுடைய ஆழத்தை இந்த மனிதன் உணர்ந்தவனாக இந்த இடத்துல தன்னை அறிக்கையிடுகிறான், பாவத்தை அறிக்கையிடுகிறான், தான் செய்த குற்றத்தை அறிக்கையிடுகிறான். அப்போ இந்த இடத்துல நான் பாவம் என்று சொல்லும்போது, பாவம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாவம் ஆதாம் மூலமாக இந்த உலகத்திலே பிரவேசித்திருந்தாலும் கூட இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பாவம் இருந்த வண்ணமாகவே இருக்கும். பாவத்துக்கு விமோசனம் இல்லை, பாவத்துக்கு முடிவு இல்லை. ஆனால் யார் வந்தால் முடிவு என்று சொன்னால், இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துக்குள் மட்டும்தான் பாவம் முடிவுக்குள்ளாக வருகிறது, பாவத்துக்கு விமோசனம் வருகிறது. பாவத்தினுடைய கூறாகிய அதிகாரமாகிய அந்த தண்டனையை கிறிஸ்து தான் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் மரித்தார். இதுதான் இன்றைக்கு திருவிருந்து உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த பாவம் தன்னை கடவுளை விட்டு, கடவுளுடைய உறவிலிருந்து எந்த அளவுக்கு பிரித்து வைத்திருக்கிறது என்பதை தாவீது அறிந்திருக்கிறான். இந்த பாவம் தன்னை கரைப்படிந்திருக்கிறது என்பதை தாவீது இந்த இடத்துல அறிந்திருக்கிறான், அதை ஒப்புக்கொள்ளுகிறான். இந்த பாவம் நான் மனிதனுக்கு விரோதமாக இல்லை, தேவனுக்கு விரோதமாக, என்னை படைத்தவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கேன் என்பதை அவன் அங்கே அறிந்திருக்கிறான். இப்போ படைத்த தேவனுக்கு விரோதமாக செய்த இந்த பாவத்தை மனமாற ஒப்புக்கொள்ளுகிறான் அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது. அன்பானவர்களே, என்னுடைய இருதயத்தை இந்த நேரத்திலே சீர்திக்கு பார்க்க வேண்டும். இந்த திருவிருந்தை அனுசரிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் இதை கைகள் வைக்க நான் தகுதியா? இதற்கு என்னுடைய சுய நீதியினால, கிரியையினால இதை நான் சம்பாதித்ததா? இல்லை, தேவனுடைய அளவற்ற கிருபினாலே சம்பாதிக்கப்பட்டது. அங்கே சொல்லுகிறான். அது பின் வரக்கூடிய காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனுடைய கிருபையின் அவசியத்தை உணர்ந்து இந்த மனிதன் ஜெபிக்கிறான். கிருபையின் அவசியம் அப்படின்னு சொல்லும்போது, தன்னுடைய நற்கிரியைகளினாலே என்னை நான் சுத்திகரித்து கொள்ள முடியாது, இதை ஒத்துக்கொள்கிறான் தாவீது. தன்னுடைய சடங்குகளினாலே நான் ஒருபோதும் மன்னிப்பு பெற முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். கடவுளுடைய இரக்கத்தினால் மட்டுமே நான் மன்னிப்பு பெற முடியும் என்பதை ஒத்துக்கொள்கிறான். இன்னும் சொல்லும்போது, ஈசோப்பி தண்டினால் என்னை சுத்திகரியும், இது பழைய ஏற்பாட்டினுடைய பலி. ஈசோப்பு என்று சொல்லி ஒரு பலி. அது எதுக்கு நிழலாட்டமாக இருக்குன்னு சொன்னால், கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்துக்கு
கிறிஸ்துவனுடைய இரத்தம் சிந்துதலுக்கு அது நிஜமான ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. அப்போ ஈசோப்பின் தண்டினால், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லும்போது அந்த பலியினால் என்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மட்டும்தான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த இடத்துல ஒத்துக்கொள்ளுகிறான். இப்போ வெளிப்புற மாற்றம் இல்லை, உள்ளார்ந்த நிலையில் எனக்கு மாற்றம் வேண்டும் என்பதை சங்கீதக்காரனாக தாவீது இங்கே கேட்குறான். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய மகிழ்ச்சி எனக்கு தாங்கன்னு சொல்கிறான். அந்த பாவத்தின் நிமித்தமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை இழந்தவனாக இருக்கிறேன், சந்தோஷத்தை இழந்தவனாக இருக்கிறேன், சமாதானத்தை இழந்தவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, மறுபடியுமா எனக்கு மகிழ்ச்சியை தாரும், மறுபடியுமா எனக்கு சந்தோஷத்தை தாரும், மறுபடியுமா சமாதானத்தை தாரும் என்று சொல்லி இந்த இடத்துல கேட்குறான். மறுபடியுமா என்னை சாட்சியாக உமக்கு முன்பாக நிறுத்தும், இந்த ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தும். எவ்வளோ பெரிய ஒரு தாக்கம், எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறதை பார்க்குறோம். கடைசியில் அவன் சொல்லுகிறான், பலியை விட மனம் திரும்புதல் முக்கியம், கீழ்ப்படிதல் முக்கியம் என்பதை ஒத்துக்கொள்கிறான் சங்கீதக்காரன் தாவீது. பலியை விட அவன் நினச்சா செலுத்த முடியாத பலி இல்லை. அவன் ராஜா. ஆண்டவர் 100 பலின்னு சொன்னால் அவன் 1000 பலி செலுத்த முடியும், 1,00,000 பலி செலுத்த முடியும். அதெல்லாம் உமக்கு பொருட்டு அல்ல. அந்த பலிகளை விட என்னுடைய ஆவிக்குரிய மனமாற்றம் என்பது முக்கியம். நெருங்குண்ட இருதயம் முக்கியமானது என்பதை ஒத்துக்கொள்கிறான். மாணவர்களே, இந்த காலை நேரத்திலே அனுசரிக்க வந்திருக்கிற நீங்களும் நான், நம்முடைய இருதயம் நொறுங்குண்டதாக பார்க்கப்பட்டதாக கீழ்ப்படியக்கூடிய இருதயமாக, மனமாற்றம் அடைந்த இருதயமாக காணப்படுகிறதா? அந்த சிந்தையோடு இதில் கைகள் வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருவந்து உங்களுக்கும் எனக்கு கற்றுத்தருகிறது. எனவே இந்த சிந்தையோடு கூட அதில் கைகள் வைக்க கடவுள் உங்களுக்கும் எனக்கும் அனுக்கிரகம் பாராட்டுவராக. அப்படி நாம மகிமைப்படுவதாக.